வெல்கம் டு சினிமா அப்டேட்ஸ். தமிழ் சினிமாவில் நெக்ஸ்ட் அப்கமிங் மூவிஸோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரதீப் ரங்கநாதன் நடித்த இலக்கிய படம் April 3 குட் ஃப்ரைடேக்கு ரிலீஸ் ஆக போகுது. சூர்யா நடித்த கருப்பு படம் May 14 ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்கு. லெஜண்ட் சரவணா நடிக்கிற படம் தான் லீடர். இந்த படத்துக்கு யூஏ சர்டிஃபிகேட் கிடைச்சிருச்சு. இந்த படம் April 9 ரிலீஸ் ஆக போகுதுன்ட்டு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. டேரக்டர் நெல்சன் நடிக்கிற படம் ஜெயிலர் 2. இந்த படம் பேங்காக்ல நடக்குதுன்னு நியூஸ் வந்திருக்கு. ஜனநாயகன் படத்துக்கு ரிவிஷன் கமிட்டி சென்ட்ரல் ஸ்க்ரீனிங் நடந்துச்சா நடக்கலன்னு இன்னும் கரெக்டான நியூஸ் வரல. நிறைய ரூமர்ஸ் எல்லாம் வருது. இந்த படத்துக்கு சர்டிஃபிகேட் கிடைச்சதுன்னா மேலும் ரிலீஸ் ஆக நிறைய வாய்ப்பு. அஃபிஷியலான கேவன் ப்ரொடக்ஷன் தரணும். ஜிவி பிரகாஷ் நடித்த படம் தான் ஹாப்பி ராஜ். இந்த படத்துலேருந்து ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் பார்க்க ரொம்ப சூப்பராக ஃபன்னாக இருந்துச்சு. இந்த படம் March 27 ரிலீஸ் ஆக போகுது. ட்ரெய்லரை பார்க்காதவங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. துரேந்தர் தி ரிவெஞ்ச் படம் March 19 இன்னைக்கு ரிலீஸ் ஆயிடுச்சு. இந்த படத்துக்கு ப்ரீமியர் ஷோ நேற்று தமிழில் ஷோவாக வேண்டியது கேன்சல் ஆயிடுச்சு. தமிழ் டப்டு மூவி இன்னும் வரல அப்படின்ட்டு. இந்த படம் தமிழ்நாட்டில் நிறைய தேட்டர்ஸில் ரோஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. கரெக்டான இது வரல அப்படின்ட்டு ஹிந்தியில் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் நிறைய ஸ்க்ரீனில். லெஜண்ட் சரவணா ரீசெண்டாக ஒரு இன்டர்வியூவில் எனக்கு பிடிச்ச டேரக்டர் நெல்சன், அவர் படத்தில் எனக்கு ஒரு கேமியா கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காரு.